Assalamualaikum friends, welcome back to my channel Parveens Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல கடையில கிடைக்கிற மாதிரி மொறுமொறுன்னு மசால் வடை எப்படி சுடுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. அது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலையும் ஒரு 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்து இதை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதோட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை நான் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை 2 தடவை அலசிட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து நான் வச்சிருக்கேன். இப்போ வடை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால வடை நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது தண்ணி சேர்க்காம கொரன்னு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதோட தனியாக எடுத்து வச்சிருந்தா அந்த 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன கருவேப்பிலையும் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து இதை நான் பிசைஞ்சுக்கிறேன். வடை மொறுமொறுன்னு வர்றதுக்கும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான். லேசாக தண்ணி தெளித்து மாவை தளர்வாக பிசைஞ்சுக்கணும். மாவு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா வடை நல்லா மேலே கிறிஸ்பியாக அந்த மாதிரி வராது. மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த வடையை தட்டி பொரிச்சுக்கலாம். எண்ணெயில் வடையை சேர்த்த உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவே கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதக்கும். அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு ரொம்ப ஸ்லோலையும் இல்லை ரொம்ப ஹைலையும் இல்லை, ரெண்டுக்கும் மீடியமான ஒரு மீடியம் விட கொஞ்சம் ஹீட்டான அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டு சுட்டுக்கலாம். வடை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே கிறிஸ்பியாக தெரியும். அதோட எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடை சுட்டிங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.